தினம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் போயர்களின் வாழ்வுரிமைக்கான போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2026இல் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை நாங்கள் கூடிய விரைவில் எடுப்பதற்கான முடிவுகளை இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் அது பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் போலி வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சித்து வந்ததாக தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 2006 திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையிலே போயர் நலவாரியம் அமைக்கப்படும், அனைத்து உட்பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே சாதியாக அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். 5 ஆண்டுகள் ஆட்சி முடிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மீண்டும் 2011 தேர்தலிலே அதே கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அந்த 5 ஆண்டு பத்தவில்லையா என்பதை இந்த மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டு அந்த 2011 மட்டுமல்லாமல் 2016, 2021 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆண்டிப்பட்டி பரப்புரையிலே திராவிட முன்னேற்ற கழக அன்றைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைய வாக்குறுதிகளை கொடுத்தார். அனைத்து மாவட்டங்களிலும் சீர்மரபினர் பழங்குடி சான்றிதழ் 68 சமுதாயத்துக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள், ஒற்றை சாதி சான்றிதழ். ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு அவலம் இன்று இந்த ஜனநாயகத்திலே இல்லாத ஒன்று. இரட்டை சாதி சான்றிதழ் முறை மத்திய அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழ், தமிழக அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழாக டிஎன்சி டிஎன்டி கொடுத்து வருகிறார்கள். அதை ஒற்றை சாதி சான்றிதழாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம். ஆனால் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு அதை ஏமாற்றி விட்டார்கள். இனியும் ஏமாறுவதற்கு நாங்கள் ஒன்றும் இனி ஏமாளிகள் அல்ல. படிப்பறிவு இல்லாமல் இன்னைக்கு இல்லை, எல்லாமே படிச்சிருக்காங்க. இன்னைக்கு படிச்சுட்டும் கட்டட வேலை தான் செய்கிறாங்க. இந்த கட்டட வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு விபத்து நடைபெறும் போது கூட அதற்கு உண்டான உரிய இழப்பீடு கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாராயத்தை குடிச்சிட்டு இறந்தால் 10 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த நாட்டு நவீனப்படுத்தி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உடல் உழைக்கக்கூடிய சமூகம் இந்த போயர் சமூகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட சமூகம் இந்த போயர் சமூகம். இன்று சட்டசபையிலே கிருஷ்ணா போயருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று ஒரு வாக்குறுதிகளை கூட்டணி கட்சியை வைத்து இன்னைக்கு பேச வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த 5 ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே பேசிட்டு தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கணும்.